எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் 51வது சர்க்கம் பார்க்கலாம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஹனுமாரின் உபதேசம். பல வீரிய பராக்கிரமங்கள் கொண்ட வானஸ்ரேஷ்டன் மகாபலம் பொருந்திய தசரதனை பார்த்து சிறிதும் பதட்டப்படாமல் சில வார்த்தைகளை கூறினார். அந்த சொற்கள் பொருள் பொருந்தவனாக இருந்தன. நான் சுக்ரீவனின் தூது மொழியை சொல்வதற்காக உமது மாளிகைக்கு வந்திருக்கிறேன். ராட்சசராஜனே, உங்களுடைய சகோதர மன்னன் வானரராஜன் உம்மை க்ஷேமம் விசாரிக்கச் சொன்னார். பெருமை வாய்ந்த சுக்ரீவன் உமது உடன்பிறவா சகோதரனை போன்றவர். உமக்கு சொல்லி அனுப்பிய செய்தியை கேளும். அந்த சொற்கள் அறம் பொருள் இணைந்தது. இகபல பலன்களை அளிக்க வல்லது. தசரத மகாராஜா என்பவர் மிக பிரசித்தமானவர். ரதங்கள், யானைகள், குதிரைகள் முதலான பெரிய படைகளை கொண்டவர். அவர் உலகத்திற்கே ஒரு தந்தை போன்ற உறவினர். தேவேந்திரனுக்கு இணையாக கீர்த்தி படைத்தவர். அவருடைய மூத்த மகன் தடந்தோள் வீரன், எல்லோருக்கும் பிரியமான தலைவர். தந்தையின் கட்டளையின் பேரில் தண்டகாரண்யத்தில் பிரவேசம் செய்தார். அவருக்கு ராமன் என்ற பிரசித்தமான பெயர். அவர் லக்ஷ்மணன் என்ற தம்பியுடனும் சீதை என்ற மனைவியுடனும் இருந்தவர். அவர் மகா தேஜஸ்வி, அறநெறியின் வழிகளை அறிந்தவர். அவருடைய பாரியை சீதை கானகத்தில் காணாமல் போய்விட்டார். அவள் ஒரு பதிவிரதா சிரோன்மணி. விதேக நாட்டின் மன்னன் மகாத்மா ஜனக மகாராஜாவின் புதல்வி. அரசகுமாரன் அந்த ராமன் தம்பியுடன் சேர்ந்து அந்த தேவியை தேடிக்கொண்டு ரிஷிமுக பர்வதத்திற்கு வந்தார். அங்கு சுக்ரீவனுடன் நட்பில் இணைந்தார். உமக்குத்தான் வாலியை நன்றாக முன்பே தெரியுமே. ராவணன் வாலியிடம் தோற்றதை நினைவுபடுத்துவதாக துவனி. அந்த வானர ஸ்டேஷன் வாலியை வானரனை ராமனின் பேரில் ஒரே பானத்தால் கொன்றுவிட்டார். தர்மத்துக்கு விரோதமான விஷயங்களில் பல அபாயங்களை ஏற்படுத்தும் செயல்களில் வேரோடு அழிந்துவிடும் விளைவுகளை ஏற்படுத்தும் காரியங்களில் தங்களைப் போன்ற அறிவாளிகள் ஈடுபட மாட்டார்கள். ராமனுக்கு கோபம் ஏற்பட்டு லக்ஷ்மணனுக்கு அவர் கட்டளையிட்டால் அதன்படி அவன் பானங்கள் தொடுத்தால் அந்த அம்புகளுக்கு முன்னால் தேவர்கள் அசுரர்கள் கூட நிற்க முடியாது. மானுட மன்னன் ராமனிடம் ஜானகியை திரும்பவும் ஒப்படைத்து விடவும் நான் சீதையை தேடி கண்டுபிடித்து விட்டேன். இதுவே ஒரு துர்லபமான அரிய சாதனை. இதன் பிறகு மேற்கொண்டு செய்ய வேண்டிய எஞ்சிய பணியை ராமனே தீர்மானம் செய்வார். துயரத்தில் ஆழ்ந்திருந்த சீதையை உனது இல்லத்தில் கண்டேன். அவள் உனக்கு ஒரு 5 தலை விஷப்பாம்பு என்று நீ அறிந்து கொள்ளவில்லை. நீ அவளை சுலபமாக சுவீகரித்து கொண்டு விடலாம் என்று எண்ணாதே. தேவர்களோ அசுரர்களோ கூட அவளை சுவீகரித்து கொண்டு விட முடியாது. மன்னவா, ஆகையால் நீர் எப்படி உமது பிராணனை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள்? தர்மத்தினால் ஈட்டிய பயன் அதர்மத்தினால் ஈட்டிய விளைவுகள் ஒன்று கூடாது. சீதையை எவர்கள் அபகரித்து சென்றார்களோ அந்த சத்ருக்களை தானே நிர்மூலம் செய்ய போவதாக ராமன் வானரர்கள், கரடிகள், வீரர்களின் முன்னிலையில் சபதம் எடுத்திருக்கிறார். நீ சீதை என்று எந்த பெண்ணை நினைத்து கொண்டிருக்கிறீரோ, எவள் உமது வசத்தில் இருக்கிறாளோ அவள் சமஸ்த லங்காபுரி அழிக்கப் போகும் பிரளயகால ராத்திரி என்று அறிந்து கொள்ளுங்கள். ராட்சசர்களின் மன்னவரே, என் பேச்சை கேளுங்கள். நான் கூறுவது நிஜம். ஏனெனில் நான் எஜமானர்கள் கூறியதை அப்படியே கூறும் ஒரு தூதுவன், ராமனின் தொண்டன். இது இன்னும் விசேஷமாக ஒரு வானரன். இவ்வாறு வானரன் செம்மையாகவும் தாழ்மை உணர்ச்சி இல்லாமலும் இணையற்றதாகவும் இருந்த சொற்களை கூறியதை கேட்டு தனக்கு வெறுப்பு உண்டாகியதால் தசானன் ராவணன் விழிகளை உருட்டி மகா வானரனுக்கு மரண தண்டனை கட்டளையிட்டான். 51வது சர்க்கம் முடியும். நோஜவம் மார்த்த துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசானமாமி.